நம்ம எல்பி வந்து புதுசா வந்து ஒரு ஃபோட்டோ வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு பிக்கு சூப்பரான பிக் தான் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. நம்ம குட்டி நர்மதா கூட, காவ்யா கூட வந்து அவ்வளோ அட்டாச்மெண்ட்டா இருக்க அந்த கேர்ள்ஸ் மொத்தம் 3 பேரும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராவே இருந்ததுன்னு சொல்லலாம். அவ்வளோ சந்தோஷமா வந்து குட்டி வந்து அந்த நர்மதா கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் நர்மதா கூட இருந்த அந்த மகாநதியில அவங்க இருந்த அட்டாச்மெண்ட் எல்லாமே நம்மளால மறக்கவே முடியாது. ஏன்னா நர்மதா வந்து இதால தான் அவங்க வந்து நம்ம வந்து வீக்கா ஒன்று சேர்ந்தாங்கன்னே சொல்லலாம். காவேரி வந்து விஜயை கல்யாணம் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மோட்டிவே வந்து நர்மதா மட்டும்தான். ஏன்னா நர்மதாக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் மகாநதியில் வந்து நம்ம வந்து விஜயை வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க நம்ம காவேரி. அதுவும் அக்ரிமெண்ட் போட்டு அதெல்லாம் நம்மளால் மறக்க முடியுமா? மறக்க முடியாத இன்சிடென்ட்ஸ் அது எல்லாமே. அப்போ தான் நம்ம விஜய் முதல்ல வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் வீக்கா வந்து பேர் வந்து உருவானாங்க. ரொம்ப சூப்பராக வந்து கதை வந்து நகர்ந்துச்சு. ஒவ்வொரு நிமிஷமும் வந்து நம்மளுக்கு அவ்வளோ கதை வந்து ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணம்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி நர்மதா ஒரு பாட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்து சித்தரிச்சிருந்தாங்க. அவங்க வர்றது, அதுக்கப்புறமா அவங்க வந்து ஃபஸ்ட்டே வந்து கல்யாணம் ஆகிட்டோன்னே வந்து அவங்க வீட்டில் வந்து நம்ம காவேரி ஏற்றுக்காமல் இருக்க டைமில் நம்ம நர்மதா வந்து அழுவாங்க பாருங்களேன். அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே நம்ம அவங்க அக்காவை நம்ம வந்து காவேரியை அதெல்லாம் வந்து செம்ம சீன்னு சொல்லலாம். அந்த சீன்ஸில் அழாதவங்க கூட நம்ம அழுதுருவோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் உணர்ச்சி விருந்தான விஷயம்லாம் நம்ம வந்து மகாநதியில் நிறைய விஷயங்கள் நடந்தது. அது வந்து சிஸ்டர்ஸ் பாண்டிங் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நர்மதாக்கும் காவேரிக்கும். காவேரி வந்து நர்மதா வந்து தங்கச்சி நினைக்காம லாஸ்ட்டு தங்கச்சின்றதால அவங்க மேலே வந்து அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. அதில் சரி சீரியலில் தான் பாசமாக இருக்காமன்னு பார்த்தா நேர்லையும் அதே மாதிரி ஒரு பாண்டிங் வந்து அவங்க 2 பேருக்குள்ளே உருவாகிருக்குன்னு சொல்லலாம். எப்போவுமே வந்து அவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ரீல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுவாங்க. அதையெல்லாம் நம்ம வந்து ரீல்ஸில் பார்க்கும்போது சந்தோஷம் தாங்க முடியாது. ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். அங்கே பாருங்கள் அந்த சீன்ஸ் தான் எடுத்திருக்காங்க. அந்த நர்மதா வந்து அப்படியே கட்டி பிடிச்சிப்பாங்க இல்லையா நம்ம வந்து காவேரியை. அப்போது எப்படி இருக்கும் நம்மளுக்கு அப்படியே 2 பேருமே வந்து அப்படி கண்ணீர் சிந்துவாங்க. அந்த டைமில் சிஸ்டரோட அந்த உணர்வுகள் 2 பேரோட அந்த பாச உணர்வுகள்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே நான்லாம் வந்து உண்மையிலேயே வந்து என்னோட கல்லாம் ரொம்ப தண்ணி வந்துச்சுன்னு சொல்லலாம். அவ்வளோ தூரம் நான் வந்து அதை ரசித்து பார்த்தேன். எல்லாருமே நம்ம அப்படி தான் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நர்மதா வந்து நம்ம வந்து விஜய் கூடலாம் நிறைய வந்து ரீல்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. விஜய் கூட இருக்க பாண்டிங்கும் நர்மதாக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவங்க 2 பேர் மீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் முதல்ல விஜய் வந்து பேசாமே நர்மதா கூட இருந்து அவாய்ட் பண்ணது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நர்மதா கிட்ட பழக ஆரம்பிச்சது, விஜயோட அன்புக்காக நர்மதா ஏங்கின விஷயங்கள், அது எல்லாம் வந்து நம்மளால் வந்து அதெல்லாம் அவ்வளோ ரசித்து நம்ம பார்த்துருக்கோம். அந்த விஷயங்கள் எல்லாமே ஏன் விஜய் இவ்வளோ பண்ணுறாருன்னு ஃபஸ்ட்டு கோமா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நர்மதா கிட்ட பேச ஆரம்பித்த விஷயங்கள், நர்மதா கூட பழகினது, அதுக்கப்புறம் நர்மதாக்காக நிறைய விஷயங்கள் அவர் பண்ணார் பாருங்க. அவங்கள ப்ராஜெக்ட் கூட பண்ணி கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்தது. லாஸ்ட்டில் அடுத்து நர்மதாவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அவர் பண்ண ஆரம்பித்தார். நர்மதா கூட நல்லா பாண்டிங் சூப்பராக வந்து மாமா நர்மதாவும் பழக ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து விஜய் கூடவும் நல்ல பாண்டிங். அது மட்டும் கிடையாது, 2 பேரும் சேர்ந்து ரீல்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. பார்த்தா நர்மதா கடி ஜோக்லாம் நிறைய சொல்லி நம்ம வந்து விஜய் வந்து விஜய்னு சொல்லணும் நம்ம சுவாமியை காவியா வந்து சுவாமியை வந்து என்ன பண்ணுவாங்க நிறைய கடி ஜோக்கெலாம் சொல்லி செம்மையாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து மக்களை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த கடி ஜோக்குக்கெல்லாம் வந்து வந்து நம்ம சுவாமி வந்து கரெக்டான பதிலாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். அதெல்லாம் பார்த்து வந்து காவியா வந்து ஒரு நிமிஷம் வந்து யோசிப்பாங்க. எப்படி இப்படிலாம் சொன்னால் நாங்களாம் எப்படி ஜோக் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா கடி ஜோக் சொல்ல வந்துட்டாலே எப்படியா சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி சொல்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கும்போது அதிகெல்லாம் நம்ம ரசிச்சிருக்கோம். நிறைய விஷயங்கள் இதெல்லாம் மெமரிஸ் வந்து மறக்க முடியாத விஷயங்கள். நிறைய வந்து மகாநதிக்கு நினைவுகள் நம்மளுக்கு நிறைய இருக்குது. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 2 வருதா? இதுலேயும் வந்து வேறு நர்மதாவை லாஸ்ட்டில் மாற்றினாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட் நர்மதா கொண்டு வராங்களா, வேறு மாதிரி கதைக்களம் அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.